வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. லவங்க மரங்களில் பட்டைகளை உரிக்கும் முறைகளின் மூலம் வெற்றி கண்ட விவசாயி எஸ் ஜார்ஜ். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். லவங்க மரங்களின் தண்டு பகுதிகளில் இருந்து கூர்மையான கத்தியின் மூலமாக பட்டைகளினை உரித்து அதை உலர வைத்து பின்னர் தரம் வாரியாக பிரித்து விற்பனைக்கு அனுப்புகின்ற வகையில் இதற்கான வழிமுறைகளை பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் பெற்று முறையான தொழில்நுட்பங்களோடு செய்து அதன் மூலம் நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, ஒரு மூட்டில் 1 கிலோ பட்டை இருக்கும். அதில் 1 கிலோ பட்டை 2 கிலோ இலை இருக்கும். ஏன்னா எல்லா மரமும் ஒன்றுல இருக்காது, வலுது சிறுது எல்லாம் இருக்கும். அதில் 1 கிலோவில் சிலையுமே இதில் 1 கிலோ பட்டையில் 3 1ஆந்தரம் 2ஆந்தரம் 3ஆந்தரம் 4ஆந்தரம் இப்படியே ஒரு இதாட்டு எல்லாம் பறக்கி எடுத்து தெரிஞ்செடுத்து வச்சா அதுக்குள்ளே ஒரு விலை நல்ல முறையில் நல்ல பட்டைனா கொஞ்சம் விலையை கூட்டி தருவேன், இல்லைன்னா அதில் விலையை குறைச்சி தருவேன். இப்படி உள்ள ஐட்டத்தில் நாங்கள் மார்க்கெட்டில் விட்டுருவோம். ஐயா இது வெட்டுறது என்னென்னா ஒரு 3 கிலோய்க்கு வெட்டி எடுப்போம். பட்டை எடுத்து 3 கிலோய்க்கு 1 கிலோ தான் பச்சை கிடைக்கும். உணக்க 3 கிலோ பச்சை இருந்தால் 1 கிலோ தான் அது உணக்க கிடைக்கும். அது நல்ல வெறி இருந்தால் ஒரு 2 நாளையில் காயும். காய்ச்சதை பின்ன எல்லாமாட்டு நம்ம ஒரு ஐட்டமாக அதை தரம் பிரித்து ஒரு இதில் ஆட்டு வச்சு அப்படி 4 தரமாக எடுத்துருவோம். சுருள்பட்டை எப்படின்னா மேலே உள்ள தோலை அப்படியே இழைச்சி தூர போட்டு இந்த தோல் மஞ்சள் தோலாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு வரும்போது கத்தி எடுத்து சீவி அதிலே சுருட்டி ஒரு பார் போட்டு அதிலே கட்டி நல்ல காய போட்டு ஒரு 3 நாள் ஆகும். அதில் அதில் இருந்தால் சிறிய பீஸாக ஒரு துண்டாக எடுத்து இதில் பொருத்தி தான் அது அங்கே செய்யுது. அதுதான் சீவல் பட்டை. இந்த நல்லா தொலிப்பு கட்டிப்பட்டை வர்றது. ஐயா மரத்தை வெட்டி அந்த கிளையை வெட்டி ஓரமாக செதுக்கிறது எப்படின்னா பிச்சாத்தி போட்டு இந்த நிலத்தையும் செதுக்கணும். இந்த நிலத்துக்கு செதுக்கி எடுத்து இதை காய போடணும். இந்த குலையை உருவி அது காய போடுது. இப்படி தான் இது சீவன பீஸு. இதிலிருந்து 3 நாள் நாங்கள் காய போட்டு இதில் ஓரமாக தரம் பிரித்து நாங்கள் எடுத்துடுவோம். அது 3 நாள் 4 நாள் ஆகும். நல்ல வரி உண்டானா 3 நாள் 4 நாளையில் காய போட்டுடலாம். இந்த இலையை நல்லா காய போட்டு அதில் நல்லா காய்ஞ்சு அந்த இலை நல்ல கலராக இருந்தால் தான் நாங்கள் எடுப்போம். பார்ட்டிக்காரன் எடுப்பான். பார்ட்டிக்காரனுக்கு இந்த இலை கலர் இல்லைன்னா பார்ட்டிக்காரன் எடுக்க மாட்டான். இது 2 நாள் 3 நாள் வரை நல்லா காய போட்டு தான் இந்த இலை தரம் பிரித்து நாங்கள் கொடுத்துருவோம். மேலும் விவரம் பெற எஸ் ஜார்ஜ் அவர்களை 09487448746 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். சிறுதானியங்களில் கம்பு மிக முக்கியமானது. இதனை குறைவான நீரினை கொண்டே சாகுபடி செய்யலாம். இதில் கோ 6, கோ 7, கோ 9 போன்ற ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் கம்பு பயிரின் சாகுபடி குறிப்புகள் மற்றும் சிறப்பம்சங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் மா ஜெயச்சந்திரன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இந்த கம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பயிர். இன்றைக்கி ஹைப்ரிடெலாம் வந்துருச்சு. இந்த ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பில் ஹைப்ரிடெலாம் வந்துருச்சு. நாங்கள் கோ 9 அப்படிங்கிற ரகத்தை வெளியிட்ருக்கிறோம் லேட்டஸ்ட்டாக. இந்த ரகம் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம மகசூல் தரும். நல்ல ஒரு ரகமாக விவசாயிகளால் விரும்பி சாகுபடி செய்யக்கூடியது.
இதில் வந்து கோ 9 மட்டும் இல்லாமல் கோ 6, கோ 7 இந்த ரகங்களையும் நாங்கள் சிபாரிசு செய்கிறோம். இப்போ விவசாயிகளால் விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய ரகம் பார்த்திங்கன்னா கோ 9. இந்த ரகங்களை சாகுபடி செய்யறது பார்த்தீங்கன்னா மானாவாரியில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஆடிப்பட்டமும் புரட்டாசி பட்டமும் மிக உகந்தது. இதில் இந்த ஆடிப்பட்டம் புரட்டாசி பட்டமும் பார்த்திங்கனாக்கா நம்ம தென்மேற்கு பருவமழையும் புரட்டாசி பட்டத்தில் வடகிழக்கு பருவமழையும் நம்பி நம்ம தைரியமாக சாகுபடி செய்யலாம். இந்த கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தேவையான 6 கிலோ விதையை நம்ம எடுத்துக்கணும். இந்த 6 கிலோ விதையை எடுத்து நம்ம இந்த திராம்ங்கிற மருந்தை அல்லது கேப்டான்கிற மருந்தை ஒரு 2 கிராம் ஒரு விதை அளவுக்கு விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கிறதுனால வேறு மூலம் வரக்கூடிய நோய்களை வேரல்கள் நோய் போன்ற இதில் நம்ம வந்து தடுத்துடலாம். ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா இந்த பயிர் மானாவாரியில் வரும்போது நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர். இதுக்கு அதிகமான தண்ணி தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம விதைச்ச 3ஆம் நாள் ஒரு தண்ணி கட்டினோம்னா பயிர் நல்லா அந்த விதை முளைஞ்சி வந்துடும். அதுமாதிரி முடிஞ்சால் 10 நாளைக்கு ஒரு தண்ணி அல்லது 15 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டிங்கனாக்கா பயிர் வந்து நல்ல வாழைப்பாக வரும். தண்ணி கிணத்து தாகம் இருக்கிறவங்க அந்த மாதிரி சாகுபடி செய்யலாம். வாரம் ஒரு தண்ணி கட்டினாலும் கம்பு ரொம்ப நல்லா வந்து வளர்ந்து வரும் உங்களுக்கு. இந்த கம்பில் பார்த்திங்கனாக்கா தேனொழுகல் நோயின்னு ஒரு நோய் வரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கேப்டான் அல்லது திராம்ங்கிற மாதிரி சேர்க்கலாம். அல்லது மேங்கோ சோப்புங்கிற மருந்தை தெளிப்பதனாலையும் இந்த மேங்கோ சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ அப்படிங்கிற மருந்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த தேனொழுகல் நோயும் அந்த இலையில் வரக்கூடிய இலைப்புலி நோய்களையும் நம்ம வந்து தவிர்த்துடலாம். பெரும்பாலும் கம்பு வந்து ஒரு வரப்பிரசமான ஒரு பயிராக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. கம்பு நம்ம உணவில் கூழாக மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கம்பை வந்து நம்ம சாகுபடி செஞ்சு நம்ம கம்பு அடை அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் பெரும்பாலும் கம்பு வந்து சாகுபடி செஞ்சு கோழி தீவனத்துக்கு மட்டுமே மாட்டு தீவனத்துக்கு மட்டுமே அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளும் இந்த உணவில் சேர்த்துக்கணும். இதில் வந்து நிறைய நுண்ணுண்ட சத்துக்கள் அதிகமாக இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையானது. கம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சி நல்ல ஹைப்ரிட்லாம் போடுறதுனால நல்ல இன்றைக்கி விலை நிறையா கிடைக்கிது. கம்பில் ஒரு விவசாயிகள் கேட்டாங்க கம்பு வந்து சாதமாக செஞ்சு கூட சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அந்த செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் அதை வேக வச்சு நல்லா சாப்பிடணும். அந்த உமி நீக்கிறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது கம்பில். உமி நீக்கிறதுக்கு இப்போ ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த மிஷின் வந்து உங்களுக்கு உமி நீக்கிற மிஷின் 65,000 விலையில் கோயம்புத்தூரில் கிடைக்குது. ரெண்டாவது கம்பில் நிறைய மாவு எல்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை வாங்கி நீங்கள் நேரடியாக சாப்பிட்லாம். சர்க்கரை வியாதிகாரங்களுக்கு இது வந்து ரொம்ப வரப்பிரசாதம். இந்த கம்பு சாகுபடியில் பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா கம்புக்கு உரம் வந்து ஒரு 75 கிலோ தழைச்சத்தும் 35 கிலோ மணிச்சத்தும் 35 கிலோ சாம்பல் சத்தும் ஒரு ஹெக்டேருக்கு தேவை. இதை வந்து நீங்கள் அடி உரமாக பாதி அளவு நீங்கள் அதாவது 50% அளவு உள்ள தழைச்சத்தையும் மணிச்சத்து சாம்பல் சத்து அடி உரமாக போட்டுட்டு இது கூட ஒரு 6 டன்னு தொழு உரத்தை போட்டு நீங்கள் சாகுபடி செஞ்சிங்கனாக்கா இதை நல்ல மகசூல் எடுக்கலாம். ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா இந்த மேட்டுப்பாத்தி அமைச்சு போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த வேறு மூலம் வரக்கூடிய நோய்களை அதை கட்டுப்படுத்தலாம். மேட்டுப்பாத்தி அமைக்கும் போது பார்த்திங்கன்னா 2 மீட்டருக்கு 1.5 மீட்டருக்கு அகலத்தில் மேட்டுப்பாத்தி அமைச்சு நீங்கள் சாகுபடி செய்யலாம். பட் இதுக்குண்டான இடைவெளி பார்த்திங்கனாக்கா 45 சென்டிமீட்டர் இடைவெளி வருஷம் 45 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 15 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நீங்கள் நடுவு செஞ்சிங்கனாக்கா நல்ல வாலிப்பான கம்புகளை நம்ம பெற முடியும். நல்ல நீளமாக கதிராக நம்ம கிடைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இடைவெளி ரொம்ப முக்கியம், உரம் போடுறது ரொம்ப முக்கியம், தண்ணி விட வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னாக்கா களை எடுக்கிறது இதை விட ரொம்ப முக்கியம். அந்த களை எடுக்கிறதுல பார்த்திங்கனாக்கா நீங்கள் 15லேருந்து 20 நாளில் ஒரு களை எடுத்து கம்பு வந்து களைச்சி விடணும். மானாவாரி இருந்தால் கண்டிப்பாக களைச்சி விட வேண்டிய முறை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது 35-40 நாள் 2வது களை எடுக்கிறதுனால அந்த களைகள தொல்லை அதிகமாக குறைந்து உங்களுக்கு அதிகமான மகசூல் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான ஏதேனும் இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தொழில்நுட்ப உதவிகள் தேவை என்றால் எங்களுடைய சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியாந்தில் இருக்கின்ற சிறுதானிய மகத்துவ மையத்தை நாடி உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் மா ஜெயச்சந்திரன் அவர்களை 09443422461 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.